ஹாய். நான் இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்பெஷலுங்க. ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்றத விட நீங்க ஆந்திரா மெஸ்க்குலாம் போனீங்கன்னா, இந்த ஐட்டம் இல்லாம இருக்காது. ரொம்ப காஸ்ட்லி வேற. இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மட்டன் கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மட்டன் புளிச்சக்கீரை நம்ம தமிழ்ல சொல்லுவோம். தெலுங்குல வந்து கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆந்திரா ஸ்பெஷல் ஐட்டமு. இது வந்து சிக்கன்லயும் பண்ணுவாங்க, நெத்திலிலயும் பண்ணுவாங்க, மட்டன்லயும் பண்ணுவாங்க. பட் எனக்கு மட்டன்ல பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு 4 பேரு சாப்பிடுற அளவுக்கு நான் இப்ப வந்து இன்னைக்கு வந்து மட்டன் கோங்குரா பண்ண போறேன். இது பக்காவா இருக்கும். நீங்க வேற எந்த நான் சொல்ற மாரி மசாலா ஆட் பண்ணாம, நான் சொல்ற மசாலா நீங்க ஆட் பண்ணி, நீங்க இத சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம நெறைய காசு செலவு பண்ண அவசியமே இல்ல. ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கி நம்ம ஒரு 1/2 கட்டு புளிச்சக்கீரை போட்டு நம்ம தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா, ரொம்ப அப்படியே அற்புதமா இருக்கும். அது வாங்க எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். நான் இப்போ 1 கட்டு புளிச்சக்கீரை உரிச்சு நான் நல்லா வாஷ் பண்ணி தனியா வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து 1/2 கிலோ மட்டனுக்கு. அப்போ 1 கட்டு வந்து கரெக்ட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. இது நல்ல மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுருங்க. ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்ல இருக்கணும். உங்களுக்கு காரம் நெறைய வேணும்னா, இன்னும் 2 பச்சை மிளகாய் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் 1/2 கிலோ மட்டனுக்கு இது ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம மொளகாத்தூளும் ஆட் பண்ண போறோம். இந்த மாரி பாதி பாதியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில வந்து நான் வந்து புளிச்சக்கீரை போட்டுருக்கேன். பட் சட்டின்றது அவசியம் இல்ல. நீங்க பாத்திரம், கடாய் எதுவா இருந்தாலும் இந்த புளிச்சக்கீரைய போட்டு, அதுக்கு மேல இந்த பச்சை மிளகாவ போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துங்க. ஏன்னா தண்ணில தான் அது வேகணும். ஃப்ரெஷ் கீரையா இருந்தா ரொம்ப சீக்கிரத்துல அது வதங்கிடும். கொஞ்சம் ஃப்ரெஷ் கீரை இல்ல நம்ம ஒரு நாள் வாங்கணும் அப்படின்னா, கொஞ்சம் சிரமப்படணும். அத நம்ம அப்புறம் வந்து மிக்ஸியில போட்டுட்டு நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சட்டியில போட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தியிருக்கேன். அது நல்லா உங்களுக்கு வந்து வேகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேகணும், அவ்வளோ டேஸ்ட் நல்லாருக்கும். இப்ப பாருங்க, அது நல்லா கொஞ்சம் அதே தண்ணியிலேயே வெந்துகிட்டு இருக்கு. இது நல்லா கொஞ்சம் நீங்க சிம்ல வச்சு, நீங்க வந்து மூடி போட்டு போட்டு நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, அது நல்லா அது வெந்துடும். ஃப்ரெஷ் கீரையா இருந்தா ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு 5 டூ 10 நிமிஷம் போதும். கொஞ்சம் அது பழைய கீரையா அப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வேவறதுக்கு டைம் எடுக்கும். அப்படி சரியா வேகல அப்படின்னா, நீங்க வந்து மிக்ஸியில போட்டு ஆற வச்சுட்டு, மிக்ஸியில போட்டு நீங்க ஒரு ஜார்ல சும்மா ஒரு அப்படி ஒரு திருப்பி திருப்பிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் கூட நம்ம கறியில போட்டு நம்ப சமைக்கலாம். டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாரி தான் வரும். இப்ப நான் வந்து சட்டியில போட்டதுனால, கொஞ்சம் நான் வந்து நல்லா கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா, அந்த பச்சை மிளகாவும், புளிச்சக்கீரையும் நல்லா மிக்ஸ் ஆவணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இப்போ பாதி தண்ணி வந்து வத்திருச்சு. ஒரு 3/4வாசி அது வெந்துருச்சு. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம பருப்பு கடையிறது இருக்கு இல்லையா? அத எடுத்து நல்லா அந்த பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னா, அவ்வளோக்கு அவ்வளோ கறிக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாருக்கும். இப்ப நான் அது மாரி பண்ணிட்டு திரும்பி மூடி போட்டுட்டேன். என்னோட கீரை வேவறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இதே ஃப்ரெஷ் கீரையா இருந்தா எனக்கு ஒரு 5 டூ 10 நிமிஷத்துல நான் வந்து நல்லா அ கடைஞ்சு எடுத்துருவேன். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நான் நல்லா இது வந்து கடைஞ்சு இந்த பதத்துக்கு எடுத்து வந்துட்டேன். இப்படிதான் இருக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. ரொம்ப திக்கா இருக்கணும். இது சரியா வரல அப்படின்னா, நீங்க மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு வாட்டி அரைச்சுட்டு, நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்ப நான் எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகாவும், கீரைலாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது வந்து ஒரு 1/2 கிலோ மட்டனு. நான் ஒரு 300 டூ 350 கிராம் எடுத்தேன். நல்ல கொழுப்பு கறி, நல்லி, எலும்பு அந்த மாரிலாம் போட்டோம்னா, இந்த தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இப்ப 1/2 கிலோ மட்டனுக்கு நான் வந்து 4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூன் அப்படின்னாலே நீங்க வந்து 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாருக்கும். மொளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெறும் மொளகாத்தூளா இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் மொளகாத்தூளு, 3 ஸ்பூனு தனியா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. அது கொஞ்சம் நான் ஒரு 1 1/4 ஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ மசாலா நம்ம தனியா எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்து சின்னதா நறுக்கி செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோவுக்கு பெரிய வெங்காயமா இருந்துச்சுனாலும் பரவால்ல. சின்ன வெங்காயமா இருந்தாலும் பரவால்ல. சின்ன வெங்காயமா இருந்தாலும் 3, பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா 2. இப்போ நான் கடாயில வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய போட்டுட்டு, வெறும் கறிய மட்டும் தான் நம்ம போடணும். வேற எந்த பட்டா, லவங்கம், ஏலக்காய் எந்த கறி மசாலாவும் இதுல நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. டேஸ்ட் டோட்டலாவே மாறிடும். இப்ப நீங்க வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா எல்லா கறியுமே வந்து இந்த எண்ணெயில மிக்ஸ் ஆகணும். இது நல்லா வதக்கணும். இப்ப பாருங்க நல்லா வதங்குது. இப்போ அந்த இஞ்சி பூண்ட போட்டுடுங்க. 4 டூ 4 1/2 ஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. அவ்ளோ டேஸ்ட் நல்லா வரும்.
நான் ஆல்ரெடி இந்த இஞ்சி பூண்டு வீட்ல அரைச்சதுனால நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க இதே வந்து நீங்க கடையில வாங்குறீங்க அப்படின்னா, 2 ஸ்பூனு இஞ்சி, 2 ஸ்பூனு அ பூண்டு அரைச்சது. அது போட்டுக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். அடுத்தது நம்ம மஞ்சத்தூளும் போட்டாச்சு. அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த கறி நல்லா வேகணும். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 40% வந்து கறியும், இஞ்சி பூண்டும் நல்லா அ வேகுது. திரும்பி நீங்க வந்து சிம்ல போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி நீங்க எடுத்து ஓப்பன் பண்ணுங்க. இப்ப பாருங்க, கறி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. என்னோட கேமரா விழுந்துருச்சு. திரும்பி நான் ஸ்டடி பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஷேக்கிங் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து வெங்காயத்த போட்டுட்டோம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்காம இருந்தா நான் பாதியில போடுறேன். ஏன்னா நல்லா கிரன்ச்சியா இருக்கும் அந்த புளிச்சக்கீரைக்கு. இல்லன்னா தொக்கு மாரி ஆயிடுச்சுன்னா, அந்த டேஸ்ட் வேற மாரி மாறிடும். அதனால இந்த முக்காவாசி மட்டன் வெந்தக்கப்புறம் நீங்க வெங்காயத்த போடுங்க. இப்போ மொளகாத்தூள் போட்டாச்சு. இப்ப நான் சொன்ன அளவு போல கடை மொளகாத்தூளா இருந்துச்சுன்னா, வெறும் மொளகாத்தூள் 2 ஸ்பூனு, தனியா தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும் அளவு. இப்போ வந்து சால்ட் போட்டுக்கோங்க. இந்த தொக்குக்கு வந்து சால்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா புளிச்சக்கீரை வந்து ரொம்ப புளிக்கும் அப்படின்றதுனால காரமும், உப்பு கரெக்ட்டா இருக்கணும். நான் இப்ப 2 ஸ்பூனு நான் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். அப்புறம் டேஸ்ட்ட பார்த்துட்டு கூட நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெறைய சேர்த்தாலும் சாப்பாடுல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். 2 கப்பு நான் எந்த கப் அந்த வெங்காயத்த நான் வந்து கட் பண்ணி பவுல் இருக்கு இல்லையா? அந்த பவுல்லயே வந்து 2 கப்பு தண்ணி எடுத்து நான் ஊத்திட்டேன். கிளாஸா இருந்துச்சுன்னா நீங்க 2 கிளாஸ் கூட ஊத்திக்கலாம். ஏன்னா மட்டன் வந்து வேவறதுக்கு டைம் ஆகும். இத அப்படியே போட்டு கொஞ்சம் மிடில் ஃப்ளேம்ல வச்சு நீங்க மூடி போட்டு இது நல்லா வேக வச்சுருங்க. கொழுப்பு கறியா இருந்துச்சுன்னா, இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதுவும் வாங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் மூடி போட்டுட்டேன். இப்ப திரும்பி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, தண்ணி வந்து முக்காவாசி அது ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்ப தொக்கு மாரி மேல வருது பாருங்க. இந்த பதத்துல தான் வரணும். இப்ப வந்து ஒரு 70% மட்டன் வெந்துருச்சு. திரும்பி நீங்க ஒரு மூடி போட்டுட்டு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சு, நீங்க அத எடுத்தீங்கன்னா, நல்லா வெந்துரும். இப்ப நான் கருவேப்பில வந்து நான் கடைசியா தான் நான் வந்து போடுறேன். கருவேப்பில நம்ம கடைசியா போட்டு தான் இன்னும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. வெறும் கருவேப்பில மட்டும் போடுங்க. இப்ப பாருங்க நல்லா அந்த அ தொக்கு மாரி வந்துருச்சு. இப்ப அந்த நான் புளிச்சக்கீரைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாரி இருக்கும். ஆனா, அது டைம் எடுக்க நல்லா அது வந்து ட்ரை ஆயிட்டு தொக்கு மாரி மாறிடும். இது நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் உப்ப ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். நல்லா சுட சுட சாப்பாடுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோக்கு போலாம். பாய்.